நியூ லான்ச்டு ஃபார் ஃபிகான் அவன். ஸோ ஓடிஜின்னா நம்ம புதுசாக நம்ம பர்ச்சேஸ் பண்ணியிருக்கிறோங்க. இதில் வந்து நம்ம எப்படி வந்து பீஸா பர்கர்லாம் செய்கிறாங்க. ஸோ இதில் வந்து நம்ம வந்து ராகி பிஸ்கெட் எப்படி செய்கிறது, ஸோ அதை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம், ஃபுல் ரிவ்யூ. ஸோ அதுக்கு முன்னாடி வந்து இந்த ராகி மாவு வந்து மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி வச்சு மேலே வந்து கடலை, அப்புறமா பாதாம், பிஸ்தா இதெல்லாம் வச்சு மேலே ஒரு மேக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஓடிஜியில் வைக்கலாம். ஸோ ஓடிஜி வந்து 0.1 வச்சுருங்க, அதாவது ப்ரீஹீட் வச்சிங்கன்னா ஆன் ஆகிடும். ஸோ ஒரு அலுமினியம் பிளேட்டில் வச்சு அதை உள்ளே வச்சுடுங்க. ஓகேங்களா, உள்ளே வச்சுட்டு இதுக்கு வந்து 20 மினிட்ஸ் டைம் கொடுத்துருங்க போதும். ஏன்னா பிஸ்கெட் வந்து அவ்வளோதான், அதுக்குள்ளே மேக் ஆகிடும். அதே மாதிரி டெம்பரேச்சர் வந்து பார்த்திங்கன்னா 230 வச்சுருங்க. ஓகேங்களா, அப்புறம் ஹீட் வந்து மேலேயும் கீழே வரணும்னா நாம் கீழே அட்ஜஸ்ட் பண்ணி வைக்கணும். அந்த லைன் கொடுத்துருப்பாங்க, மேலே ஒரு லைன் கொடுத்தா அது மேலே மட்டும் ஹீட் ஆகும், மற்ற இடத்துல ஹீட் ஆகாது. கீழே மேலே இருந்தால் கீழே மேலே ஹீட் ஆகும். அது மாதிரி லெஃப்ட் ரைட் ஹீட் ஆகணும், லெஃப்ட் ரைட் வச்சுக்கலாம். அது மாதிரி இதில் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. இப்போ வந்து நாம் இதில் வந்து டைமிங் வந்து செட் பண்ணுறோம். எவ்வளோன்னா 20 மினிட்ஸ். நாம் டைமிங் செட் பண்ண உடனே இங்கே ஆன் ஆகிடும். அதுலேருந்து கணக்கு. ஓகேங்களா, கால்குலேஷன் எடுத்துக்கோம். ஸோ இப்போ வந்து டைமிங் வந்து 20 மினிட்ஸ் நாம் செட் பண்ணிவிட்டுங்க. அடுத்தது வந்து நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ மேலேயும் ஹீட் ஆகணும், கீழே ஹீட் ஆகணும். அதாவது மேலேயும் வேகம், கீழேயும் வந்துடும். அது மாதிரி 2 இடத்துல கொடுத்துட்டுங்க. டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா 230 கொடுத்துட்டுங்க. ஓகேங்களா, இப்போ வந்து நாம் டோரை க்ளோஸ் பண்ணிடலாம். டோரை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஏதாவது ஈரம் இருந்தால் தொடச்சிருங்க வெட் கிளாட்டை வச்சு. ஸோ எங்கள் லைட்டாக ஈரம் பட்டுச்சு, அதனால் வெட் கிளாட்டை வச்சு நல்லா ரிமூவ் பண்ணி வாட்டர்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டுங்க. இப்போ க்ளோஸ் பண்ணியாச்சு. ஓகேங்களா, ஸோ இப்படி தான் வந்து லைட் எரியும். நாம் வந்து 20 மினிட்ஸ் வச்சிங்கன்னா அது அப்படியே மைனஸ் ஆகிட்டே வரும். மைனஸ் ஆக லாஸ்ட்டில் 0க்கு வந்த உடனே ஓகே. இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ மைனஸ் ஆகிட்டே வரும். இப்போ 20 இருக்குது, மைனஸ் ஆகிட்டே வரும். நாம் மேலேயும் கீழே வைக்கிற மாதிரி கீழே கொடுத்துருக்குறோங்க. டெம்பரேச்சர் வந்து பார்த்திங்கன்னா 230 நம்ம செட் பண்ணியாச்சு. 230 இப்போ தான் நம்ம செட் பண்ண போகிறோம், இனிமேல் தான். ஸோ இதனுடைய ப்ரொசீஜர் வந்து இவ்வளோ. அதே மாதிரி இதில் வந்து தட்டில் வைக்கக்கூடாது. இதுக்குன்னே வந்து பார்த்திங்கன்னா அலுமினியம் ஷீட் இருக்குது, அதை நம்ம பர்ச்சேஸ் பண்ணி வச்சுக்கணும். இதிலே வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள், அதாவது பிஸ்கெட்ஸு, நட்ஸு, பீஸா, பர்கரு, பாப்கார்னு இதெல்லாம் வந்து எவ்வளோ டெம்பரேச்சரு, எத்தனை டைமிங்ஸு, எத்தனை செகண்டு, அது மாதிரி எல்லாமே கொடுத்துருக்குறாங்க. அதை நீங்கள் பார்த்து அது மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் தெரியாதவங்க. ஓகேங்களா, இப்போ தான் சிம்பிள் மேட்ரு தான், ரொம்ப ஈஸியாக பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ஃபிகானுடைய ஓடிஜி அவன். நெக்ஸ்ட் நான் வந்து க்ரில்லாம் எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா, க்ரில் சிக்கன்லாம் எப்படி மேக் பண்ணுறது அப்படின்றது நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம். இப்போதைக்கு வந்து பிஸ்கட் செய்கிறது மட்டும் நம்ம போட்டிருக்குறோங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம 230 வந்து செல்சியஸில் வந்து வச்சாச்சு. ஸோ இப்போ வந்து மேக் ஆகிட்டுருக்குது, குக் ஆகிட்டுருக்கு. அந்த கொஞ்சம் கொஞ்சமாக ரெடியூஸ் ஆகிட்டு மேலே வந்துகிட்டே இருக்கும் வேக. டைமிங் வந்து 20 மினிட்ஸ் வச்சிங்க இல்லைங்களா, அது வந்து 19, 18, 17, 15, 10, 9, 8, 6, 5, 4, 2, 0, 1 லாஸ்ட்டில் 0க்கு வரும்போது ஆஃப் ஆகிடும். இப்போ வந்து ஆஃப் ஆகிடுச்சு, பார்த்திங்கன்னா 0க்கு வந்துடுச்சு. இப்போ வெந்திருக்கான்னு நாம் செக் பண்ணி பார்க்கலாம். ஓப்பன் பண்ணுறேங்க, ஃபுல் ஹீட்டாக இருக்கும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா இது மாதிரி ஓப்பன் பண்ணி விட்டுட்டு ஒரு 5 மினிட்ஸ் விட்டு கூட நீங்கள் எடுத்துக்கலாம். அதுக்கான ட்ரேவும் கொடுத்துருக்காங்க, அதில் வச்சு நீங்கள் தூக்குனா வந்துடும். ஓகேங்களா, ஸோ டைரெக்டாக வந்து கையில் விடாதீங்க. இந்த மாதிரி வந்து ஒரு இதிலே ஆல்ரெடி கொடுத்துருக்காங்க, நான் அதை யூஸ் பண்ணல. ஸோ நம்ம வீட்டில் இருக்கிற டிவைஸவே எடுத்தாச்சு. எப்படி வந்திருக்கு பாருங்கள், பிஸ்கெட்டு, ராகி பிஸ்கெட்டு. ஆனால் இதில் வந்து அலுமினியம் ஷீட் போட்டு வச்சுருக்கணும், பட் நான் அப்படியே வச்சுட்டேன். அதனால் எடுத்தால் வரல, ஒட்டிக்கிச்சு. அலுமினியம் ஷீட்டில் வைக்கும்போது அது வந்து ஒட்டாமல் வரும். இது வந்து நல்லா ஒட்டிக்கிச்சு. நல்லா பிஸ்கெட் வந்து ஸ்கிரிப்ஸியாக நல்லா வந்திருக்கு, பார்க்கறதுக்கு நல்லா அழகாக தான் இருக்குது. நல்லா வெந்திருக்கு மேலே கீழலாம்.
ஓகேங்களா. இது வந்து மில்லட்ஸு உடைய மாவில் செஞ்ச பிஸ்கெட்ஸ். கடையெல்லாம் வந்து கண்ட ஃபெசிலிட்டிலாம் பண்ணி வச்சுருப்பாங்க. அதெல்லாம் வாங்கி கொடுக்குறத விட இது மாதிரி நீங்கள் குழந்தைங்களுக்கு, சில்ட்ரன்ஸுக்கு எல்லாருக்குமே வந்து பண்ணி கொடுத்தீங்கன்னா நல்லா சாப்பிடுவாங்க, ஹெல்த்தியாக இருக்கும். இதை வந்து 1 day 2 days கூட வச்சுக்கலாம், இல்லை 1 week கூட வச்சுக்கலாம். பிஸ்கெட்ஸ்லாம் வந்து கெடாமல் அப்படியே இருக்குது. இப்போ நம்ம சாப்பிட்டு பார்க்கலாம். இதுதான் வந்து ராகி பிஸ்கெட்டு ஃபஸ்ட் மேக் பண்ணது. நல்லா வாசனை நல்லா இருக்குது, ஸ்கிரிப்ஷியாகவும் இருக்குது. ஓகேங்களா. ஸோ நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. நீங்களும் வந்து இது மாதிரி ட்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப நல்லாவே இருக்கும். இதுதான் ஃபிகானுடைய 25 liter OTG அவன். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பீஸா எப்படி, பர்கர் எப்படி, கிரில் சிக்கன் எப்படி பண்ணுறது